மெசியாவின் ஊழியங்கள் வழங்கும் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் ஆமென். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே இறைவா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். அருமையான எங்கள் தகப்பனே, நாங்கள் உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ள சிலுவை பாதையை கடந்து போய் உம்மை நிலை வாழ்வில் சந்திக்க வேண்டுமென்றால் மிக இடுக்கான பாதை வழியை நுழைய பாடுபட வேண்டும், வருந்தி முயல வேண்டும். தெய்வமே, எங்களுடைய அனுதின வாழ்வில நாங்கள் இந்த உலக இயல்புகளுக்கு எதிராக எப்பொழுதும் கடினமாய் போராட வேண்டியுள்ளது. நாங்கள் அமைதி எதிர்பார்த்தால் எங்களுக்கு கிடைப்பது சஞ்சலங்கள் நிறைந்த சப்தமான இந்த உலகம். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகிலே மகிழ்ச்சியை எதிர்பார்த்தால் இந்த உலகம் தருகின்ற அழிந்து போகின்ற எங்களை அழிக்கின்ற மகிழ்ச்சி தான் கிடைக்கிறது. கடவுள் உம்மிடமிருந்து கிடைக்கின்ற அமைதியோ மகிழ்ச்சியோ இயல்பாக வருவதில்லை. அன்பின் தகப்பனே, நாங்கள் ஒற்றுமையை எதிர்பார்த்து உலகில் அதற்காக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை செலவிட ஆரம்பித்தால் அதற்கு எதிராக சுய நலம் மிகுந்த பிரிவினைவாதம் தான் கண்முன் நிற்கிறது, எங்கள் முன்னால் வந்து போராட ஆரம்பிக்கிறது. அப்பா, விண்ணரசு பலவந்தப்படுத்தப்படுகிறது என்று எழுதப்பட்டுள்ள வேத வசனத்தின்படி நாங்கள் இந்த போராட்டத்தில் மிகுந்த கடினமாய் உழைத்து அனுதினம் சிலுவையை சுமந்து இயேசுவை பின்தொடர இவ்வாறு உம்மை வந்து அடைய எங்களுக்கு அருள்தார். ஆசீர்வதியும் ஆண்டவரே. கடந்து போன வாழ்விலே, கடந்து போன வாரத்திலே ஆண்டவரே, இப்படி உம்முடைய பாதையை தக்க வைத்துக் கொள்ள, உம்முடைய பாதையிலே உண்மையாய் உறுதியுடன் பயணிக்க மக்கள் எடுத்துக்கொண்ட போராட்டத்தையும் தாண்டி தோல்வி அடைந்தவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் கைதூக்கி விடுவீராக, அவர்களை பலப்படுத்துவீராக. வருகின்ற பிறந்திருக்கின்ற இந்த வாரம் முழுவதும் வாழ்க்கை போராட்டத்தில் ஈடுபடுகிறவர்கள் அனைவருக்கும் வெற்றியை தருவீராக. சிலுவையை சுமந்து உம்மை பின்தொடர விரும்புகின்ற அனைவருக்கும் ஆண்டவரே ஒரு தனிப்பட்ட சக்தியை, ஆற்றலை, ஆவியின் வழிநடத்துதலை கொடுப்பீராக. ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். 14ஆம் அதிகாரம் 25 முதல் 27 முடிய. பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது: என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர், சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரையும் என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடனாயிருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராயிருக்க முடியாது என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பிற்குரியவர்களே, உங்களில் ஒரு சிலர் தினந்தோறும் இந்த முகநூல் வழியாக இந்த வழிபாட்டில் பங்கெடுக்கிறீர்கள். May God bless you. Bless your efforts. Bless your timing. Bless every effort that you take in your life to progress and develop in your life. God bless you.
அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே பாருங்கள், இயேசு போதிக்கிறார். அவர் போதனை எப்பொழுதுமே ஒரு இடுக்கான பாதை வழியே நுழைய பாடுபடுவதற்கான போதனையாகத்தான் உள்ளது. லூக்கா நற்செய்தியிலேயே 13வது அதிகாரம் 24வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, இடுக்கான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள், ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமற் போகும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதனுடைய பொருள் என்ன? பலர் முயலுகிறார்கள், இடையிலே அவர்கள் தளர்ந்து போய் விடுகிறார்கள். வருந்தி முயல்வது தொடர் பயணமாக இருக்க வேண்டும். வாழ்க்கையிலே ஒரு சில சமயங்களிலே, வருடத்திலே ஒரு சில நாட்களில் ஒரு சிறப்பு பக்தி முயற்சியிலே ஈடுபடுவார்கள். அந்த மாதம் முடிந்து போகும், அந்த நாட்கள் கடந்து போகும், அவர்களுடைய முயற்சியும் காய்ந்து போகும். மறுபடியும் அதை அடுத்த ஆண்டிலே அவர்கள் செய்வார்கள். ஏதாவது ஒரு தேவைப்படும் பொழுது உடனடியாக அமர்ந்து 13 நாட்கள், 9 நாட்கள், ஒரு மாதம் முழுவதும் அவர்கள் சில பக்தி முயற்சிகளிலே ஈடுபடுவார்கள். அதற்காக உபவாசம் இருப்பார்கள், சிலுவை பாதை செய்வார்கள், ஜெபமாலை செய்வார்கள். அன்பானவர்களே, பேக்கேஜ் முறையில் நாம் இயேசு கொடுக்கின்ற, அனுமதிக்கின்ற பாதையில் பயணிக்க முடியாது. தொடர்ந்து பயணிக்க வேண்டும். உண்மை பேசுவது, அதற்காக எந்த கடின பாதையும் கடந்து போவது என்று ஒரு முறை தியானித்து விட்டால் உண்மை பேசுவது வாழ்நாள் முழுவதும். அதைத்தான் நாம் முடிவெடுக்க வேண்டும். அப்படித்தான் நாம் தீர்மானிக்க வேண்டும். என்னவும் நடக்கட்டும், வாழ்விலே எதையும், எந்த கடின பாதையும் சந்தித்தாலும் எனக்கு இயேசு முன்னே செல்லுகிறார். உண்மையின் ஊற்றாக இருக்கிறவர், அவரிடமிருந்துதான் வாழ்வை பெற வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகிறது. தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றிக் கொள்ளுகின்றனர். தாக்குகின்றவர்கள் எதை குறிக்கிறது அந்த வார்த்தை? தினந்தோறும் அனுதினம் எப்பொழுதும் அந்த வைராக்கியத்தோடு பயணிக்கின்றவர்கள், உண்மைக்காக, நீதிக்காக, அன்புக்காக தொடர்ந்து அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். அப்படித்தான் பலவந்தப்படுத்துதல் என்ற வார்த்தை நமக்கு அர்த்தமாகிறது. ஆகையினால் அப்படி தொடர்ந்து செயல்படுகிறவர்கள் வாழ்க்கையில் வெற்றி கொள்ளுகிறார்கள். இடுக்கான பாதை வழியே நுழைகின்றார்கள். இறுதி வரை நிலைத்திருப்பவனே மீட்க பெறுவான் என்று இயேசு சொல்லுகிறாரே, இறுதி வரை என்பது தொடக்க முதல் கடைசி வரை. உலகில் வாழ்ந்த தமக்கு உரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த இயேசு அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். யோவான் 13 பார்க்கிறோம். தொடக்க முதல் அவர் அன்பு கொண்டிருந்தார், கடைசி வரை அதை அவர் செலுத்தினார். கடைசி வரை இடையிலே அவர் விட்டுவிடவில்லை. எத்தனையோ சோதனை காலம் வந்தது இயேசுவுக்கு. அவருடைய சீடர்கள் 2 பேர் வலப்பக்கம், ஒருவர் இடப்பக்கமாக இருக்க விரும்பினார்கள். சுயநலம் அங்கே மேலோங்கி நின்றது, ஆணவம் மேலோங்கி நின்றது, பதவி ஆசை மேலோங்கி நின்றது. ஆனால் அவர் விட்டுவிட்டாரா? அன்பு செய்தார், இறுதி வரை அன்பு செய்தார். அப்படித்தான் இயேசுவினுடைய அன்பு மதிப்பீடுகளை நாம் பின்பற்றுவது விட்டுவிட்டு அல்ல, இன்டர்மிட்டன்ட் ரெயின் என்று சொல்லுகிறார்கள். விட்டுவிட்டு மழை பெய்வது அல்ல, தொடர்ந்து. அதனுடைய பலனை நாம் எப்பொழுது பார்க்கிறோம்? விதை விதைக்கிறான், நாற்றங்காலிலே இருக்கிறது, அதை எடுத்து நடுகிறான், களை பறிக்கிறான், அதை தொடர்ந்து மருந்தடிக்கிறான், பாதுகாக்கிறான். கடைசி வரையிலும் 3 மாதங்கள் 6 மாதங்கள் அவன் அந்த கடின உழைப்புக்கு பார்த்து கொண்டே இருக்கிறான். பார்க்காத பயிரும் கேட்காத கணக்கும் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. பார்க்காத பயிர் மாடு மேய்ந்து போகும், களை வளர்ந்து நாற்றை விதித்து போடும்.
இல்லையா? நாம் பார்க்க வேண்டும். தொடர்ந்து தினந்தோறும் விவசாயி நிலத்திற்கு செல்லுகிறார். தினந்தோறும் அதற்கு நீர் இருக்கிறதா? களை வளர்ந்து விட்டால் அதை பறிக்க வேண்டுமா? இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டுமா? தினந்தோறும் தொடர்ந்து அந்த நாற்றங்காலை தயார் செய்ய ஆரம்பித்த நாளிலிருந்து கடைசி வரை அப்படித்தான் நம்முடைய வாழ்வும் கூட. மீட்பை அனுபவிப்பதும் கூட அப்படித்தான். அன்பானவர்களே, இடையிலே அவனுக்கு மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறதா என்ன? அது வளர்ந்து வருகிறது. பயிர் பச்சை கட்டி விட்டது, மகிழ்ச்சி அடைகிறான். கழுத்து பயிராகிவிட்டது, மகிழ்ச்சி அடைகிறான். அது விளைந்து கீழே சாய ஆரம்பித்து விட்டது, மகிழ்ச்சி அடைகிறான். அறுவடையின் காலம் வந்து விட்டது, மகிழ்ச்சி அடைகிறான். இப்படியெல்லாம் அடைந்து கடைசியில் தான் களஞ்சியத்தில் தானியம் வந்து சேருகிறது. கடைசியில் தான் நாம் நிலை வாழ்வை அடைகிறோம். அதுவரையிலும் வருத்தத்திலாய் இருக்க வேண்டும்? இல்லை. இடையிலே பயிர் பச்சை கட்டுவதை போல, கழுத்து பயிராய் இருப்பதை போல, நெல்மணிகள் சாய்வதை போல மகிழ்ச்சி வந்து கொண்டுதான் இருக்கும் கடைசி வரையில். Persist in your life of Christianity. Persist. Pursue. தொடர்ந்து. God bless you. God bless you. Praise the Lord.